பொறுத்தவரை ஒரு வியப்பானது இல்லை. இது நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ வந்து அவங்க பெண்கள் பாதுகாப்பு அதிமுகவில் இருக்குது அப்படின்னு சொன்னது, அவங்க அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான் இப்போ எப்படி வந்து அக்கா வந்து ஒரு தமிழ் தேசிய தளத்தில் பயணிச்சிருக்காங்க. நம்ம கட்சியிலேயே வந்து நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் கலந்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு கொள்கையை சிதைச்சிட்டு சித்தாந்தத்தை மறந்துட்டு எப்படி அங்கே போய் வந்து இப்படி ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, அப்படி நம்ம அவங்க அதிமுக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தரும்னா அப்போ இந்த பொள்ளாச்சி அந்த பாலியல் வன்கொடுமைக்கெலாம் என்ன மாதிரியான தீர்வு? இவ்வளோ நாள் எங்கள் கட்சியில் இருக்கும்போது என்ன பேசிட்டு இருந்தாங்க? அப்போ அது முரணானதா இல்லை இப்போ இணைஞ்சு அவங்க பேசுறது முரணானதா தெரியல. அந்த கட்சியில் போய் சேர்ந்ததுனால அவங்க அப்படி தான் பேசி ஆகணும், வேறு வழி இல்லை இல்லையா? இனிமேல் எல்லாருமே வந்து ஆட்டி வைக்கிற பொம்மைகளை தான் இருக்கணும். இப்போ அவங்க இல்லாதது வந்து உங்களுக்கு பலவீனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதிமுக எப்படி தம்பி நீங்கள் மாநாடுலாம் முடிச்சிருக்கோம், தொடர்ச்சியாக வந்து அண்ணன் வந்து இளம் வேட்பாளர்லாம் நிறுத்திட்டாங்க, எப்படி நீங்கள் அந்த கேள்வி கேட்குறீங்க? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு தலையமான் போனால் இன்னொன்று தலையமான் வந்துட்டு இருப்பாங்க. அது அப்படி கிடையாது. இங்கே வந்து கொள்கையும் சித்தாந்தமும் கடைப்பிடிச்சு, ஏன்னா வந்து சமீப காலங்களை தாண்டி ஒரு தமிழ் தேசிய தளத்தில் வந்து ஒரு பொது உடைமை கட்சியாக வந்து அண்ணன் வந்து நின்று இருக்காங்கன்னும் போது இந்த 15 ஆண்டு காலம் அவங்க அரசியலில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவனாக அண்ணன் இருக்கணும்னு சொல்லலாம். அண்ணனோட தளபதியாக அவங்க இருந்தவங்க, தலைமையிலே இருந்தவங்க. அண்ணன் வந்து அவங்களுக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்தாங்க. ஆனால் இங்கேருந்து போய் எப்படி அவங்க அது மாதிரிலாம் பதிவு பண்ணாங்கன்னு இனிமேல் ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம்.